அதாவது சைவானுஷ்டானம் செய்ய வேண்டிய பொழுது என்ன அப்படின்னா 24 நிமிஷம், வெறும் 24. காலம்புரை 24 நிமிஷம், சாயந்தரம் 24 நிமிஷம், மத்தியானம் 24 நிமிஷம், மொத்தம் எவ்வளவு 60 நிமிஷம். 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சைவானுஷ்டானம் பண்ணால் போதும். அபிராமி பட்டர் சொல்லுவார் பாருங்க, மாத்திரை பொழுது மனதில் வையாதார். ஒரு மாத்திரை, இப்போ மாத்திரைன்னா கண்ணு வைக்கிற நேரம், கை சொடுக்குகிற நேரம். இந்த 24 நிமிஷம் நாம் சைவானுஷ்டானம் பண்ணினால் மாத்திரை பொழுது உமையம்மை நமக்கு உள்ளே வந்து அருளி செல்வாளாம். மாத்திரை பொழுது இப்படி ஒரு கை சொடுக்கிற நேரம், ஒரு கண்ணு வைக்கிற நேரம், அந்த இறை அருள் வீழ்ச்சி, இதை தான் சத்தினி பாதம்னு சொல்லுவாள். இது போக போக அதிகரிக்கும். ஒவ்வொரு சாஸ்திர நோக்கிலும் இந்த சத்தினி பாதத்துக்கு பொருள் வேறு வேறு சொல்லுவாள். ஆனால் இந்த சைவானுஷ்டானமானது இறை அருள் சக்தியை நம் மேலே பதிக்கும். இந்த சைவானுஷ்டானம் அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ளுகிற தன்மை, அந்த இறை அருள் சக்தியானது நம் மேலே பதியும்னு சொல்கிறா. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்படி பதிய 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 மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் மிகவும் முக்கியமானது. அந்த மாற்றத்துக்காக தான் இந்த சைவானுஷ்டானமே பண்ணுறோம். அதனால் 24 நிமிஷம் நம்ம சரியாக அந்த முறைப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஒரு மாத்திரை பொழுது, காலம்புரை 1 மாத்திரை, மத்தியானம் 1/2 மாத்திரை, சாயந்தரம் 1 மாத்திரை, மொத்தம் 2.5 மாத்திரை. ஒரு நாளைக்கு 2.5 மாத்திரை நொடி. அதாவது கை நொடிக்கிற நேரத்தில் ஞானம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த கையை சுன்ற மொழி இப்படி விரலை இப்படி சுன்றபோது இந்த விரலை அழுத்தணும். இப்படி அழுத்துறதுக்கு 1 நொடி, திருப்பி முயற்சி பண்ணி இந்த விரலை பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறதுக்கு 1 நொடி. அந்த ஒளி வெளியில் வருதோ இல்லையோ, இந்த சொடுக்கு, அது ஒரு நொடி. இதான் 2.5 நொடி. கை நொடிக்கிற நேரத்தில் ஞானம்ங்கிறது இதை தான் சொன்னான். 2.5 நொடி. சைவானுஷ்டான அன்பர்கள் மிக நுட்பமாக பேசியிருக்கிறார்கள். அதனால் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு ஒரு நாளைக்கு 2.5 மாத்திரை கிடைக்கிறது. அதுவே போகும். லோகத்தில் மிக அதிகம் அது சரீர சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கெல்லாம். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபினி இல்லாத உடல், அன்பு அகலாத மனைவி, தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. இவ்வளவு செல்வமும் இந்த 2.5 மாத்திரை பொழுது அம்பாள் கொடுப்பாள். நாம் இந்த சைவானுஷ்டானத்தை மாத்திரம் பண்ணினோம்னா, வேறு ஒன்றும் நம்ம தனியாலாம். ஆண் பெண் இதில் ஒரு சந்தேகம் வந்துடும், இவாளெலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பா. அதனால் ஆண் பெண் இருபாலரும் இந்த சைவானுஷ்டானத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவரும் செய்யலாம். சிவன் மீது பக்தி கொண்ட அனைவரும் இந்த சைவானுஷ்டானம் பண்ணலாம்.